அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் சண்டே டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பார்ப்போம். இந்த சண்டே டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரியல் அனாலிசிஸ் ஃபுல்லாக கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் கீ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லெட் ஏ பி கவுண்டபிள் அண்ட் பி இஸ் அன்கவுண்டபிளாக இருக்குதுன்னா விச் ஒன் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ யூனியன் பி இஸ் கவுண்டபிளா, ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் அன்கவுண்டபிளா, ஏ யூனியன் பி இஸ் அன்கவுண்டபிளா, ஏ கிராஸ் பி இஸ் கவுண்டபிளான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிளாக இருக்கும். ஆனால் ஏ யூனியன் பி வந்து உங்களுக்கு கவுண்டபிள்னு கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ ஏ வந்து நீங்கள் கியூ எடுத்துக்கோங்க, பி வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ஆர் இஸ் அன்கவுண்டபிள் நமக்கு தெரியும். இப்போ ஏ யூனியன் பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர் தான் கிடைக்கும், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஏ வந்து செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், பி வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டீங்க. ஏ யூனியன் பி பண்ணும்போது செட் ஆஃப் ரேஷனல் நம்பர் ரியல் நம்பர் கிடைச்சிடும். இது வந்து ஒரு அன்கவுண்டபிள் செட். ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன் போகணும்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதுவும் தப்பு. இன்டர்செக்ஷன் போட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. இப்போ ஏ வந்து கியூ, பி வந்து ஆர் எடுத்துக்கிட்டீங்க, செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், கியூ வந்து செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கியூ இன்டர்செக்ஷன் வித் ஆறு, அப்புறம் நமக்கு கியூ கிடைக்கும். ஏன்னா காமனாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது வந்து நமக்கு கவுண்டபிள்னு நமக்கு தெரியும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கவுண்டபிள்ன்றது ட்ரூ. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அன்கவுண்டபிள் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வராது. ஓகே, புரியுதுங்களா? அதே போல் ஏ கிராஸ் பி போட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஒரு அன்கவுண்டபிள் தான் வரும். ஸோ கவுண்டபிள் வராது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ யூனியன் பி இஸ் அன்கவுண்டபிள் அப்படின்றது அங்கே கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன்கவுண்டபிள் சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஆர் இஸ் அன்கவுண்டபிள். பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எதெல்லாம் அன்கவுண்டபிள் செட். செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ் வந்து அன்கவுண்டபிள், ரேஷனல் நம்பர் இஸ் கவுண்டபிள், நேச்சுரல் நம்பர் இஸ் கவுண்டபிள், இண்டிஜர்ஸ் இஸ் கவுண்டபிள், கவுண்டபிள் மீன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது போல கொஸ்டின்ஸ் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் எம்சிக்யூ ரெடியாக இருக்குது, வேணும்னா நீங்கள் எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. அடுத்து பாருங்க, இன்ஃபிம் ஆஃப் த செட் ஓப்பன் இன்டர்வல் 0,1 சொல்லி கேட்குறாங்க. இன்ஃபிமம்னா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் பார்க்குறீங்க. ஓகே, லோயர் பவுண்ட்ல கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன வருது பாருங்க? 0 தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இங்கே கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எ பவுண்டட் சீக்வன்ஸ் ஆல்வேஸ் ஆக கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ். எந்த ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து டைரக்ட் ரிசல்ட். ஸோ அடுத்து பாருங்களேன், இஃப் லிமிட் ஆஃப் ஏஎன் வந்து எல், தென் லிமிட் ஆஃப் சுப்ரீம் ஆஃப் ஏஎன் எங்கே போகும்னா எல்லுக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏஎன் வந்து கன்வர்ஜஸ் டு எல் அப்படின்னா இதனோட லிமிட் சுப்ரீமமும் லிமிட் இன்ஃபிமமும் சேம் ஆகும். லிமிட் சுப்ரீமம் ஈக்குவல் டு லிமிட் இன்ஃபிமம். ஓகே, ரெண்டுமே ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் பாருங்க, அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து பி. அடுத்து எவ்ரி கோச்சி சீக்வன்ஸ் இன் ஆர் இஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆர் வந்து கம்ப்ளீட், எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டடாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சீக்வன்ஸ் ஏஎன் ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் n. இது வந்து என்ன ஆகும்னா ஆசிலேட் ஆகும். ஸோ 1 -1 ஆர் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏனுடைய வேல்யூஸ், ஏ வந்து சஃபிக்ஸில் ஆர் டேர்ம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது -1 வரும். ஏ ஈவன் டேர்ம்ஸ்க்கு பொறுக்கிறீங்க அப்படின்னா ஸோ வேல்யூ வந்து +1 வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆசிலேட்டே ஆகும். -1 +1 -1 -1 -1 +1 போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போகிறவங்க எந்த இடத்துல போயிட்டு கன்வர்ஜ் ஆகுதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ இது வந்து டைவர்ஜன் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு டைவர்ஜன் சீக்வன்ஸ். அடுத்து மோனோட்டான் பவுண்டட் சீக்வன்ஸ் ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? கன்வர்ஜென்ட் ஆகும். எதர் பவுண்டட் பிலோ பவுண்டட் அபோ அப்படி இருந்தால் அது வந்து கன்வர்ஜன்ஸ் நம்ம சொல்லலாம். மோனோட்டான்றது இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், பவுண்டட் பிலோ பவுண்டட் அபோ. ஸோ ரெண்டு கேஸுக்கு வர வச்சா உங்களுக்கு என்ன ஆகிடும்? கன்வர்ஜன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அடுத்து செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் கவுண்டபிள் செட்டுன்னு. ஸோ அதுவுமே நான் கொஸ்டினாக கேட்டிருக்கேன். அடுத்து பாருங்களேன், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ரெண்டு செட்டு ஈக்குவலண்ட்டாக இருந்தால் அந்த ரெண்டு செட்டு கடையில் ஒரு பைஜெக்ஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஏ டு பி வந்து ஒரு மேப் கொடுக்குற, இது வந்து ஒரு பைஜெக்டிவ் மேப்பாக இருக்கும். ஈக்குவலண்ட் ஏ இஸ் ஈக்குவலண்ட் வித் பி இருக்குது அப்படின்னா தேர் இஸ் a பைஜெக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஓகே, நெக்ஸ்ட் சப்சீக்வன்சிஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சப்சீக்வன்ஸ்ன்றது அந்த சீக்வன்ஸில் இருக்கிற டேர்ம்ஸ் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் ஆர்டரை ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ இன்க்ரீசிங் பேட்டர்ன்ஸில் நீங்கள் சீக்வன்ஸை செலக்ட் பண்ணணும். இப்போ A1 A2 A3 A4 A5 எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். இப்போ A2 A4 A6 இப்படி கொடுக்கலாம் நீங்கள் சப்சீக்வன்ஸு. இல்லை இது சப்சீக்வன்ஸாக கொடுப்பேன் A3 A2 A1 அப்புறம் A6, இது சப்சீக்வன்ஸ் கிடையாது. சப்சீக்வன்ஸில் இந்த இண்டெக்ஸிங் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் வரணும். ஓகே, அப்போ சப்சீக்வன்ஸ்ன்றது செலக்ட் டேர்ம்ஸ் ப்ரிசர்விங் ஆர்டராக இருக்கணும். ஆர்டர் ப்ரிசர்விங் செலெக்ஷனாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து சப்சீக்வன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அடுத்து இந்த சீக்வன்ஸ் ஏஎன் ஈக்குவல் டு 1/n, இது வந்து டிக்ரீசிங் உங்களுக்கு தெரியும். ஸோ A1 போட்டிங்கன்னா 1 வரும், A2 போட்டிங்கன்னா 1/2 வரும். ஸோ 1 விட 1/2 வந்து உங்களுக்கு சின்னது. இப்படி போடணும் நிறமாக. அப்போ 1 கிட்டத்தட்ட 1/2, இது வந்து 1/3, இது வந்து 1/4 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, த ஃபங்க்ஷன் எஃபிசம் ஆஃப் ஆர் டு ஆர் இஸ் இன்ஜெக்டிவா அப்படின்னா இமேஜ் ஈக்குவலாக இருக்குன்னா இன்புட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது வந்து இன்ஜெக்டிவ்க்கான டெஃபினிஷன். வென்எவர் f of x ஈக்குவல் டு f of y அப்படின்னா உங்களுடைய x ஈக்குவல் டு yன்னு வரணும். இன்புட் இமேஜ் வந்து ஈக்குவலாக வரணும்.
இமேஜஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இன்புட் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக வரணும். நெக்ஸ்ட்டு இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். let an equal to open interval 0, 1 by n and n from 1 to infinity an வந்து என்னவா இருக்கும், intersection of n from 1 to infinity an என்னவா இருக்கும்னா always empty. என்ன ரீசன்னா for any real positive x the register n belongs to capital N such that x should be always greater than 1 by n. இது எந்த லான்னு சொல்லுங்க பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான லா. ஸோ என்ன லான்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எதனால் இது நடக்குது அப்படின்றத பார்க்கணும். அதாவது for any real positive there exists a large n such that x should be always greater than 1 by n. அப்போ x does not belongs to எங்கே விழுது, an விழுது. அப்போனா ஆஃப்டர் செர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுடைய an உடைய கலெக்ஷன் வந்து எம்டி ஆகிடுது. ஸோ n0க்கு அப்புறம் an வந்து எம்டி. அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் an வந்து வேலைக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு எம்டிக்கு ரீச் ஆகும். சொல்கிறது புரியுதுங்களா? ஆக்சுவலாக இது என்ன லா அப்படின்றது சொல்லுங்கள். for any real positive there exists a n such that x should be greater than 1 by n. என்ன லா படி இது வந்து இந்த ரிசல்ட் ஒபே ஆகுதுன்றதை செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட், if a subset of r is a bounded above and has no maximum அப்படின்னா என்ன அர்த்தம், சுப்ரீமே எக்ஸிஸ்ட் ஆகலன்னு அர்த்தம். therefore supremum does not belongs to a. ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆனால் மேபி எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வர முடியும். சுப்ரீம் ஆஃப் ஏ இந்த செட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நோ மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க, அப்போது உங்களுக்கு சுப்ரீமே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்றத இங்கே நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக சூஸ் பண்ணணும். அடுத்து விச் சீக்வன்ஸ் இஸ் கோஷி பட் நாட் மோனோட்டான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. எந்த சீக்வன்ஸ் வந்து கோஷியாக இருக்குது பட் நாட் மோனோட்டானாக இருக்குது அப்படின்னா, ஸோ இது 1 by n சீக்வன்ஸ் வந்து கோஷி, n இஸ் ஆல்சோ கோஷி. ஸோ -1 ஹோல் பவர் வந்து நாட் கோஷி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா -1 ஹோல் பவர் n டிவைட் பை இது பார்த்தீங்கன்னா ஒரு கோஷி சீக்வன்ஸ். ஏன்னா ஆட் ஈவன் நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட் டேர்ம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா -1 by n கிடைக்கும், ஈவன் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 by n கிடைக்கும். இதனோட லிமிட் 0, இதனோட லிமிட் 0. அப்போது இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது. எல்லா கன்வர்ஜன் சீக்வன்ஸும் கோஷி தான். ஓகே, பட் ஆனால் மோனோட்டானா இல்லை. ஒரு ஸ்டேஜில் மைனஸ் டேர்ம்ஸ் எடுக்குது, இன்னொரு ஸ்டேஜில் ப்ளஸ் டேர்ம்ஸ் எடுக்குது. அப்போது இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது, கோஷியாக இருக்குது, ஆனால் மோனோட்டானா இல்லை. ஓகே, ஏன்னா கன்வர்ஜ் ஆனால் தான் நம்ம கோஷிக்கே போக முடியும். இது வந்து டைவர்ஜன் சீக்வன்ஸ், அதனால கோஷி பேச முடியாது. அப்போது -1 ஹோல் பவர் n டிவைட் பை n வந்து உங்களுக்கு ஒரு இந்த கோஷி சீக்வன்ஸ் தான், பட் மோனோட்டான் கிடையாது, ஆனால் கன்வர்ஜ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். let f is a map from R to R such that f of x plus y equal to f of x plus f of y if f is continuous at x equal to 0. இதில் எந்த மேப்லாம் நீங்கள் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொண்டு போக முடியும்னு பாருங்களேன். இது mod x x not equal to x equal to 0ல நாட் கண்டினியூஸ். இது வந்து நாட் கண்டினியூஸ் அட்டு, அதாவது mod x ஃபங்க்ஷனோட கிராஃப் உங்களுக்கு தெரியும். சரி, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். சாரி, mod x கிராஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகே, பட் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, 0ல இது கண்டினியூஸ் மேப் தான் mod x function but not differentiable. okay, so but linear வர்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள் மட்டும் தான் சூட்டபிள் ஆகும். நீங்கள் போட்டு பாருங்களேன். இப்போ f of x plus y னா x plus y into c times. இது எப்படி எழுதிக்கலாம், c times x plus c times y ன்னு எழுதிக்கலாம். அப்போ இது f of x plus y equal to f of x plus f of y. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் f of x equal to x square சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா இது ரெண்டுத்துக்கான அவுட்புட் இமேஜ் வந்து சேமாக வராது, ஈக்குவாலிட்டி வந்து மிஸ்மேட்சாக போகும். இது வந்து x square plus y square plus 2xy வந்து நிற்கும். ஸோ அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா x square plus y square மட்டும்தான் வரும். ஸோ அப்போ இது வந்து ஈக்குவேஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணாது, இது ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இதுவுமே ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, அடுத்து செட் ஆஃப் ஆல் ஃபைனைட் சப்செட் ஆஃப் n என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கவுண்டபிள் செட் தான். ஒரு என்னுடைய ஃபைனைட் சப்செட் வந்து என்னுக்கு பைஜெக்ஷன் நம்மளால பேச முடியும் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு ஒரு கவுண்டபிள் செட்டாக தான் இருந்தாகும். அடுத்து லிமிட் சுப்ரீம் -1 ஹோல் பவர் n + 1 டிவைட் பை 2. ஆக்சுவலாக இது எப்படின்னா an வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க பாருங்க, -1 ஹோல் பவர் n + 1 டிவைட் பை 2. இப்போ ஆட் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய an என்ன கிடைக்கும், ஆட் கேஸுக்கு 0ன்னு கிடைக்கும். ஈவன் கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா an வந்து நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, ஈவன் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 வரும். ஓகே, ஏன்னா -1 ஹோல் பவர் 1 ஈவன் ஆகிடுது. அப்போ 2/2னா 1 வந்துடும். இப்போ சுப்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 1 தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, அடுத்து இஃப் an இஸ் பவுண்டட் அண்ட் ஹாஸ் a யூனிக் லிமிட் பாயிண்ட் அப்படின்னா அது வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஒரு சீக்வன்ஸ் பவுண்டடாக இருந்து யூனிக் லிமிட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். இப்போ an equal to sin n கொடுக்குறேன், இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுமா? an equal to cos n கொடுக்குறேன், இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் த கார்டினாலிட்டி ஆஃப் த பவர் செட் n என்னன்னா அன்கவுண்டபிள். ஏன்னா என்னோட கார்டினாலிட்டி வந்து அலிஃப் நாட். ஓகே, ஸோ இந்த என்னோட கார்டினாலிட்டி வந்து அலிஃப் நாட். பவர் செட் ஆஃப் என்னோட கார்டினாலிட்டி வந்து 2 power அலிஃப் நாட். 2 power அலிஃப் நாட்னா அன்கவுண்டபிள். ஆல்ரெடி நான் நிறைய கிளாஸ் கொடுத்துருக்கேன் இதை வச்சு. ஸோ இதை கரெக்டாக அட்டன் பண்ணவங்களுக்கு, கிளாஸ் பார்த்தவங்களும் இது கரெக்டாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் என்னோட டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 236 கேண்டிடேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் 44 கேண்டிடேட்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக அவங்க டெஸ்ட் எழுதிக்கிட்டே வராங்க. ஒரு சிலவங்க வந்து ஒரு வீக் விட்டு ஒரு வீக் எழுதுறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலர் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். ஸோ டெஸ்ட் சீரியஸ் ரொம்ப முக்கியம்.
ஸோ நீங்கள் சண்டே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஒர்த்தான டெஸ்ட் அது. அதை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா வந்து கிளியர் ஆகும். 1 வீக் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது உங்களே ஃபீல் பண்ண, உங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிருக்கிறதுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஓகே ஃபைன். உங்களுக்கு யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூஸ் காம்போ இல்லை ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 9384686847. ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்களேன். பவுண்டட் மோனோட்டான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்குது, விச் இஸ் கன்வர்ஜஸ் டு சுப்ரீமமாக இருக்கும். அதே டிக்ரீசிங் அந்த கன்வர்ஜஸ் டு இன்ஃப்ரீமம். இந்த இடத்துல டிக்ரீசிங் போட்டால் கன்வர்ஜஸ் டு இன்ஃப்ரீமம், அதே போல் இன்க்ரீசிங் போட்டால் கன்வர்ஜஸ் டு சுப்ரீமம். ஓகே நெக்ஸ்ட் இஃப் ஏஎன் கன்வர்ஜஸ் டு எல் தென் எவ்ரி சப்சீக்வன்ஸ் ஆல்சோ கன்வர்ஜஸ் டு எல். ஒரு ஏஎன் வந்து ஏதோ ஒரு ஏஎன் வந்து கன்வர்ஜஸ் டு எல்லாம் இருக்குது அப்படின்னா இதோட சப்சீக்வன்ஸ் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் A2n A3n A6n நீங்கள் எதை கன்சிடர் பண்ணாலும் அது கன்வர்ஜஸ் டு எங்கே இருக்கும்? எல் தான். ஆல் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 2n - 1 எடுத்துக்கிட்டாலும் கன்வர்ஜஸ் டு எல் தான். ஸோ ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா அதனுடைய சப்சீக்வன்ஸும் என்ன ஆகும்? சேம் லிமிட்டு கன்வர்ஜ் ஆகும். அடுத்து விச் ஒன் இஸ் நாட் கம்ப்ளீட்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ Q இஸ் நாட் கம்ப்ளீட். ஏன்னா ரேஷனல் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இரேஷனலுக்கு நம்ம கன்வர்ஜ் ஆகிற மாதிரி கொடுக்கலாம். தேர் எக்ஸிஸ்ட் a rational sequence xn such that xn converges to L whose limit point belongs to irrational. நம்மளால இது வந்து டென்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை வச்சு நம்ம இது ப்ரூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் லிமிட் இன்ஃப்ரீம் ஆஃப் ஏஎன் ஈக்குவல் டு லிமிட் சுப்ரீம் ஆஃப் ஏஎனா இருக்குது அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் வந்து ஆல்வேஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். கன்வர்ஜஸ் டு சேம் லிமிட்டாக இருக்கும். அடுத்து பாருங்க. த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவாக இருந்தால் இஃப் இட் இஸ் போத் இன்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். ஒரு ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவாக இருக்குது அப்படின்னா அது 1-to-1ஆகவும் இருக்குது, on-to-1ஆகவும் இருக்குது. நெக்ஸ்ட் செட் ஆஃப் irrational நம்பர்ஸ்னு அது ஒரு அன்கவுண்டபிள். ரேஷனல் நம்பர் இஸ் கவுண்டபிள், irrational இஸ் அன்கவுண்டபிள். அடுத்து E subset of R be a non-empty set and bounded below சொல்லிட்டாங்க. S equal to minus of collection of all element in E such that அந்த கலெக்ஷனில் -x நீங்கள் போட்டுக்கிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் சுப்ரீமம் ஆஃப் S எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மைனஸ் டைம்ஸ் இன்ஃப்ரீமம் ஆஃப் Eக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே எஸ்ன்ற செட்டை வந்து E வச்சு நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்ச ஈல இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய நெகட்டிவ் டைம்ஸ் என்ன பண்ணுறீங்க? எஸ்ல பொறுக்கி போட்டுக்கிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் இதனுடைய சுப்ரீமுக்கும் இன்ஃப்ரீமுக்கும் என்ன ப்ராப்பர்ட்டி வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுப்ரீமம் ஆஃப் எஸ் வந்து ஆல்வேஸ் ஈக்குவல் டு மைனஸ் டைம்ஸ் இன்ஃப்ரீமம் ஆஃப் இஆர் இருக்கும். அடுத்தது லெட் ஏஎன் ஈக்குவல் டு சைன் என். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஓகே இது வந்து கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் இதோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1,1 இருக்கும். ஓகே பட் இது வந்து யூனிக் லிமிட் பாயிண்ட் கிடைக்காது. அதனால இது டைவர்ஜன் சீக்வன்ஸ் நம்ம சொல்லுவோம். பட் சப்சீக்வன்ஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆகும். ஓகே இது ஆக்சுவலாக ஒரு டைவர்ஜன் சீக்வன்ஸ், பட் சப்சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். இதோட செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -1 to 1. ஸோ இதே தான் காசு என்னக்கும், அதையும் செக் பண்ணிக்கிங்க. இது பாருங்க. ஏஎன் வந்து சாட்டிஸ்ஃபை த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா an + 1 = 1/2 times an + 2/n. a1 வந்து greater than 0ன்னு சொல்லிட்டாங்க, which converges to root L. எப்படி? இப்போ ஆக்சுவலாக 2 times an + 1 = an² + 2/an வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அப்படி பாருங்க. இப்போ லிமிட் எடுத்தீங்கன்னா 2 times L = L² + 2/Lன்னு வந்து நிற்கும். அப்போ 2 times L² = L² + 2ன்னு வந்து நிற்கும். ஸோ கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா L² = 2ன்னு கிடைக்கும். அப்போ L = root 2. ஏன்னா an வந்து பாசிட்டிவ். ஓகே அப்போ கன்வர்ஜஸ் டு ரூட்ன்றது அங்கே கரெக்டு. அடுத்து இது பாருங்க. an வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் n, யூனியன் ஆஃப் an கிடைக்கும் 1, ஈக்குவல் ஆகும். ஸோ அப்படியே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். a1 வந்து க்ளோஸ்டு 1 ஓப்பன் இன்ஃபினிட்டி, a2 பார்த்தீங்கன்னா 2 to இன்ஃபினிட்டியாக போகும். ஸோ அப்படியே இதெல்லாம் யூனியன் பண்ணுறீங்கன்னா 1 to இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவல் ஆகும். ஓகே அடுத்து an இஸ் பவுண்டட் அண்ட் லிமிட் சுப்ரீம் ஆஃப் an லெஸ் தென் லிமிட் இன்ஃப்ரீம் ஆஃப் an இருக்குது அப்படின்னா இது பாசிபிளான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக என்னன்னா ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ன்றது கரெக்ட். ஏன்னா பவுண்டட்னஸ் வர வச்ச அன்பவுண்டடுக்கு நீங்கள் பேசலாம், பட் பவுண்டட்னஸ் வர வச்சா ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் நீங்கள் போடணும். பட் இம்பாசிபிள்ன்றதா இங்கே கரெக்ட். அடுத்து if f is a map from R to R satisfy f of xy = f of x and f of y and if is continuous at x = 1 f of 1 வந்து 1 இருக்கு அப்படின்னா இது வந்து e⁴x சாட்டிஸ்ஃபை பண்ணும். போட்டு பாருங்க. f of x = e⁴x எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா f of x into y எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? f of x into y I'm sorry ஒரு நிமிஷம். அதாவது இங்கே எக்ஸ் ப்ளஸ்ன்னு இருந்தால் தான். ஸோ ஒரு சில நோட்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போது f of x + y = f of x + f of y. இதனோட சொல்யூஷன் வந்து அடிட்டிவாக இருக்கும். ஓகே அதே போல் f of x + y = f of x into f of y. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் பார்ட்டாக இருக்கும். ஓகே அதே போல் f of x into y = f of x + f of y னா இது லாகர்தமிக்னு அர்த்தம். ஓகே அதே போல் f of xy = f of x into f of y இப்படி இருக்கு அப்படின்னா இது பவர் ஆஃப் எக்ஸ் x⁴n ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி கரெக்ட். நீங்கள் போட்டு பாருங்க. ஸோ xy ஹோல் பவர் சின்னு போட்டிங்கன்னா இது xy டைம்ஸ் xyன்னு எழுதுவீங்க. அப்புறம் கம்யூட்டேட்டிவ் யூஸ் பண்ணும்போது x⁴c into y⁴cன்னு எழுதிக்கலாம். ஓகே
சம் சி ஈக்குவல் 2 கேஸுக்கு நான் அது பேசுகிறேன். அதே போல் நீங்கள் என்ன காம்பினேஷன்ஸ் போட்டாலும் இது வந்துடும். அப்போனா ஆகும் இது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஐன்னு உங்களுக்கு இது ரீப்ளேஸ் ஆகிடும். அப்போ ப்ராடக்ட் வந்து ப்ராடக்டாக ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படின்னா அல்ஜிப்ரிக் பவர்ஸாக தான் இருந்தாகணும். அப்போ x to the power n கரெக்ட். அடுத்து செட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி ஆஃப் மோனோடன் ஃபங்க்ஷன் வந்து கவுண்டபிள். ஒரு மோனோடன் ஃபங்க்ஷனுடைய பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி வந்து ஆல்வேஸ் நோ இருக்கும், கவுண்டபிளாக இருக்கும். ஒரு மெஷர் 0 வந்து ரீமான் இன்டர்வல் நம்ம பார்த்துருப்போம். இதோட லிமிட் வந்து ஏன் 1 கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய ரிசல்ட் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. இதெல்லாம் எம்சிக்யூஸ் பேஸ் பண்ணி கேட்டது தான். ஸோ நீங்கள் எம்சிக்யூஸ் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்குலாம் இந்த கொஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்லேருந்து லைன் பை லைன் கொஷின் எடுத்திருப்பேன். நீங்கள் இந்த கொஷினோடைய ஷேடோவே உங்களுக்கு தெரியும். இது வந்து வால்டர் ரூடிலேருந்து கேட்டிருக்காங்க, இது வந்து அப்பாஸ்டலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து கோல்டுபெர்க்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஓகே, ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க, ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ எந்த மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் கொடுக்குற பைசாவுக்கு ஒரு 100% ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருக்கும். மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எதுவுமே லூஸ் கிடையாது, நீங்கள் அழகாக பார்த்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, பி இஸ் கவுண்டபிளாக இருக்குது அப்படின்னா சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் இஸ் நான் இருக்கும், கவுண்டபிளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஏ டிக்ரீசிங் பவுண்டட் பிலோனா கன்வர்ஜஸ் டு இன்ஃபினிமம். அப்படியே அந்த ரிசல்ட் இங்கே கொண்டு வந்துட்டேன் பாருங்க. லிமிட் எக்ஸ்என் இது ஆக்சுவலாக இது என்ன ஆகுன்றதை நான் சொல்கிறேன். பாயிண்டர்ஸ் லிமிட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு தி பவர் n சொல்கிறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 கேஸுக்கு எஃப்என் ஆஃப் 0 நம்ம கிடைக்கும், 0 கிடைக்கும். அதே போல் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கேஸுக்கு எஃப்என் ஆஃப் 1 என்ன கிடைக்கும், 1 ரீச் பண்ணும். எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1 இருக்குது அப்படின்னா உங்களுடைய எஃப்என் ஆஃப் எக்ஸ் நாட் பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ் நாட்னு எடுத்துப்போம். எக்ஸ் நாட் பவர் n இது கன்வர்ஜஸ் டு 0ன்னு வரும். அப்போது க்ளோஸ் டு 0 ஓப்பன் 1 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் வேல்யூ வந்து 0. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் லிமிட் வேல்யூ வந்து 1. அப்போ இதுதான் அங்கே சொல்லியிருக்கேன். இஃப் 0 இஃப் த ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் 0 இஃப் எக்ஸ் லெஸ் தென் 1, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் வேல்யூ என்ன கிடைக்கும், 1 அட்டைன் 1. அடுத்து இஃப் ஏன் இஸ் கோஷியன் கியூ அப்படின்னா மஸ்ட் கன்வர்ஜஸ் டு கியூவா, மே நாட் கன்வர்ஜஸ் இன் கியூவா. ஏஎன் இஸ் கோஷியன் கியூவா இருக்குது அப்படின்னா அது வந்து கன்வர்ஜஸ் இன் கியூவா இருந்தாகணும். பட் ஒரு கோஷி சீக்வன்ஸாக இருக்குது அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்னா தான் ஆல்வேஸ் கன்வர்ஜென்ஸுக்கு நம்மளால பேச முடியும். புரியுதுங்களா? ஒரு சீக்வன்ஸ் வந்து கியூ கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கோஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது நம்மளால சொல்ல முடியும். சப்போஸ் கியூ கம்ப்ளீட்டாக இல்லை, ஏன்னா கியூ கம்ப்ளீட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ரேஷனல் சீக்வன்ஸ் எடுத்தால் லிமிட் பாயிண்ட் வந்து ஒரு இரேஷனலாக போகும். ஒரு இரேஷனல் கோஷி சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு ரேஷனல் லிமிட் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி பேசலாம், இல்லை ரேஷனல் கோஷி சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இரேஷனல் லிமிட் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி பேசலாம். எதுக்குமே நீ வந்து கியூ கம்ப்ளீட் இல்லாத பட்சத்தில் மெயின் நாட் கன்வர்ஜென்ஸ் இன் கியூ தான் அங்கே கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இதனோட இன்டர்செக்ஷன் என்ன வரும், ஆல்வேஸ் எம்டி. ஸோ இதுக்கு என்ன ரூல் நம்ம யூஸ் பண்ணுன்றதை நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஏஎன் ஈக்குவல் டு ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் 1/n 1/n சூஸ் பண்ணுறச்ச உங்களுக்கு சம் எக்ஸ் பாசிட்டிவ் கேஸ் இது உள்ளே இருக்கும். அதே ஆர்குமெண்ட் தான், தேர் எக்ஸிஸ்ட் எஸ்ஏஜ் n such that n belongs to capital N such that x should be always greater than 1/n ஆகும். அப்போ இதை தாண்டி வெளியே போயிடுற சான்சஸ் இருக்குது. அப்போது செகண்ட் கேஜுக்கு என்ன ஆகிடுது, உங்களுக்கு அது எம்டியை ரீச் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ எம்டி செட்டுன்றப்ப உங்களுக்கு இந்த சைடு ரீச் பண்ணும்போது -1 to 0க்குள்ளே கண்டிப்பாக 0 இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்படியே நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுடைய கலெக்ஷனுக்குள்ளே இது வந்துடும், சிங்கிள்டன் 0 உள்ளே வந்துடும். ஹைனிக் போரல் தேரத்தோடைய அப்ளிகேஷன் தான் அது, நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து ஏஎன் ஈக்குவல் டு -1 whole power n into 1 + 1/n சொல்லியிருக்காங்க. லிமிட் இன்ஃபினிம் லிமிட் சுப்ரீம் ஆட் அண்ட் ஈவன் பிரிச்சிங்கன்னா சுப்ரீம் 1 இன்ஃபினிம் -1 வந்துடும். அடுத்து இது கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 2 அந்த எக்ஸ் லெஸ் தென் √2 வந்து நிற்கும். அப்போ இந்த செட்டோட சுப்ரீம் வந்து √2. நான் சுப்ரீம் வந்து செட்டுக்குள்ளே இருக்கணும் அவசியம் இல்லை, ரியல் நம்பராக இருந்தால் போதும். அதான் சுப்ரீம் ப்ராப்பர்ட்டி, கரெக்டுங்களா? அடுத்து ஏன் கிரேட்டர் தென் ஏன் சீக்வன்ஸ் விச் சாட்டிஸ்ஃபை நான் நெகட்டிவாக இருக்குது, ஏன் கன்வர்ஜஸாக இருக்குது அப்படின்னா nth term should be converges to 0 இருக்கும். ஒரு சீரியஸ் ஏன் கன்வர்ஜ் ஆகுதுன்னா அதனுடைய nth term converges to 0 இருக்கும். இதனுடைய பாயிண்டர்ஸ் லிமிட் என்ன கிடைக்குங்க, ஆல்வேஸ் 0 தான். ஏன் உங்களுக்கு அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். இது fn of x equal to x/1 + n into x² இருக்கா, which is equivalent with x/n into x² ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ x கேன்சல் பண்ணிக்கலாம், 1/n into x கிடைக்கும். as n tends to infinity போச்சுன்னா இது 0 கன்வர்ஜ் ஆகிடும். அப்போ திஸ் இஸ் ஃபார் ஆல் எக்ஸுக்கு லிமிட் வேல்யூ என்னது 0ன்னு ஆகிடுது. டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன் இஸ் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அந்த க்ளோஸ்ட் இன் ஆர் அண்ட் இன்டர்செக்ஷன் வந்து எம்டிஆர் இருக்கிற பட்சத்தில் ஸோ இது வந்து பாசிபிளா இம்பாசிபிளான்னு கேட்குறாங்க. சப்போஸ் பவுண்டடாக இருந்தால் இம்பாசிபிளாக நடக்கும், ஏன்னா இங்கே பவுண்டட் பற்றி அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். -1/n 1/n எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பவுண்டடாக இருக்கிறச்ச இன்டர்செக்ஷன் வித் ஏஎன் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ என்னது சிங்கிள்டன் 0 வருது இல்லையா? ஸோ அதுவுமே ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு. அடுத்த செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கியூனாங்க ஆர், அதே போல் செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கியூ காம்ப்ளிமெண்ட் என்னது அதுவுமே ரியல் நம்பர்ஸ் தான் வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கியூஸ் டென்சின் ஆர் இருக்கிறதால லிமிட் பாயிண்ட் வந்து
என்டையர் ரியல் நம்பர் வந்துடும். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு காஸ் என் பை பை 2 அப்படின்னா இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு பீரியாடிக் பட் நாட் கன்வர்ஜென்ஸ். ஓகே, இதுக்கு லிமிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு யூனிக்காக சொல்ல முடியாது. இந்த பாயிண்ட் இந்த செட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே என்னவா இருக்கும், இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்ட்டாக வந்துடும். இது ஷேட் ஆஃப் காஸ் என் பை காஸ் என் அதனுடைய லிமிட் தான். ஸோ அது வந்து இந்த சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர் -1,1. அடுத்து க்ளோஷர் ஆஃப் த செட் வந்து க்ளோஸ் டு 0,1 அது நமக்கு தெரியும். அடுத்து f is a map from R to R, இன்க்ரீசிங் அண்ட் டிஸ்கன்டினியூட்டிஸ் ஆர் கவுண்டபிள். ஸோ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டினாக இருக்கும், உங்களுக்கு ஆல்வேஸ் கவுண்டபிளாக இருக்கும். இது ஸ்டாண்டர்ட் தேரம். அடுத்து ஏ சப்செட் ஆஃப் ஆர் அண்ட் இட்ஸ் பவுண்டடாக இருக்குது. சுப்ரீம் ஆஃப் ஏ வந்து மே ஆர் மே நாட் இன் ஏ. கரெக்டுங்களா? ஒரு பவுண்டட் செட்டோட சுப்ரீம் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும் அவசியம் கிடையாது. ஈவன் அது காம்பாக்டாக தான் நடக்கும், காம்பாக்ட் இல்லைனா அது வராது. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த டெஸ்ட்டுக்கான கீ உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ டோட்டலாக எவ்ரி வீக் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஷின் உங்களுக்கு வந்துடும். அந்த 50 கொஷின் வந்து ஒர்த்தாக இருக்கும். அந்த 50 கொஷினில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஷினாச்சும் எக்ஸாமில் மாட்டிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த கொஷின்ஸ் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட அவைலபிள் மெட்டீரியல் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ UGTR மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மெட்டீரியல் வந்து சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் 10 சாப்டருக்கான சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். இது வந்து தியரி பாட்டு, ப்ராப்ளம் பாட்டு, டெஃபினிஷன், ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கோர்வையாக கொடுத்துருப்பேன். ஒரு சாப்டருக்கு 2 புக்கு வரும். இப்போ ரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தியரி சால்வ்டு ப்ராப்ளம், காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தியரி சால்வ்டு ப்ராப்ளம், அதுபோல் 2 புக்லெட் வரும். அடுத்து சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின் வந்துடும். இதோட சொல்யூஷன்லாம் இது நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். இது வெறும் கொஷின் தான், MCQ ஃபார்மேட்டில் இருக்கும். இதோட சொல்யூஷன்ஸ் வேணும்னா இந்த மெட்டீரியல் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 6000 ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீட்டெயில் சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். 6000 ப்ராப்ளத்துக்கும் 10 சாப்டருக்கும் போட்டிருப்பேன். 3 ஸ்பைரல் வரும். ஓகே, ஸோ அந்த 3 ஸ்பைரல் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அடுத்து சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக்லெட்டு ஒன்று தனியாக வச்சிருக்கேன். அடுத்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் 150 ப்ராப்ளம் சொல்யூஷன் 2023 சொல்யூஷன் புக்லெட் இது உங்களுக்கு வந்துடும். ஓகே, அடுத்து சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ் புக்லெட் தனியாக வந்துடும். அடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோஸ் மொத்த புக்லெட்டும் ஒன்று கொடுத்துருவேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பிறகு நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் தூக்கி போட்டு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டிஎன் செட்டுக்கும் CSR மேத்தமெட்டிக்ஸ் PGTRB டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் அதுக்குமே நீங்கள் டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் MCQஸும் அவைலபிளாக இருக்குது. PGTR மேத்தமெட்டிக்ஸ்க்கு 2 புக்லெட் MCQs இருக்குது. அந்த MCQ புக்லெட்டை வாங்கி படிங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏன்னா மெட்டீரியல் டீட்டெயில் வேணும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. நீங்கள் எய்தர் வாட்ஸ்அப் நீங்கள் ஃபோன் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ வேறு எதனா டவுட் இருந்தால் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.